இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, மேக்ஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன ஒரு எக்ஸாம் இது நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தாலும், மேக்ஸ்ன்றது ஒரு அது தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். ஓகேங்களா? நம்ம வந்து மேக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் டைமில் வந்து அதை அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மேக்ஸ்ன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஸோ நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப படிக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. நானும் 12th படிக்கும்போது மேக்ஸில் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் வராது. ஓகேங்களா? ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் நம்ம படித்தா தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைனால தான். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது உள்ளே படிக்கும் போது தான் கொஞ்சம் அதை பற்றின ஒரு தெளிவான வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேக்ஸுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அது நம்ம பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். உள்ளே நீங்கள் போய் படிக்க தான் உங்களுக்கோட ஈஸி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸு ரீசனிங் இது இருந்தாவே மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ஸோ இதில் என்ன டைப் கொஷின் கேட்டாலையும் அந்த டைப்பில் உங்களுக்கு நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைப் உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி நீங்கள் என்ன ஒரே மாதிரி கொஷின் வராது. பட் ஆனால் அந்த டைப்பில் நீங்கள் போட்ட மாதிரி அங்கே வரும். அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் நம்ம ஜிகே, இந்த ஆப்டிடியூட் இதெல்லாமே ஜிகே எல்லாமே வந்து பார்த்திங்க இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம படித்தா தான் நம்ம அந்த இடத்துல வந்து ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து மேக்ஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் வந்து மேக்ஸ் புக்கு வந்து என்ன புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வேணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியுடைய கிரான் மேத்தமெட்டிக்ஸ் புக். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம், சிபிஓ கான்ஸ்டபிள், அதாவது சிபிஓ டேரக்டர் சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ கான்ஸ்டபிள். ஓகேங்களா? ஸோ இந்த சிபிஓ எக்ஸாம் இது எல்லா எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய எல்லா எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி சாப்டர் வைஸ் டைப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட 11,950 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். லாஸ்ட்டாக December 23 எடிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி லெவலில் படிக்கிறீங்க. இந்த புக்கு ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்சி லெவலில் சிஜிஎல் கொஷின்ஸும் இருக்கும், சிஹெச் எல்லா கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? டைப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு எத்தனை டைப் கேட்பாங்களோ அத்தனை டைமும் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரேஷியோ, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் டைப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸை வச்சு டைப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான புக். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எடுத்தவொடனே ஒரு புக்கு வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பில் ஒரு கோர்ஸோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேயோ படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணி படித்ததுக்கப்புறம் ஒரு புக்கு வாங்குங்க. இந்த எஸ்எஸ்சிக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாங்குங்க. இல்லை ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஏஎல்பி டெக்னீஷியன், அதுக்கப்புறம் குரூப் டி என்டிபிசி. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா வேக்கண்ட்டும் வந்திருக்கு. அதனால் ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் புக் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏஎல்பி லெவலில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு புக்கே ரொம்ப பெஸ்ட்டான புக்கு தான் என்னை பொறுத்தவரையும். அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த புக்கை நான் வாங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்தேன், இவ்வளோ பெரிய புக்கு நம்ம வாங்கி படிப்போமோ அப்படின்ட்டு. ஸோ புக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி சேர்க்காதீங்க, ஏதாவது ஒரு புக்கு மட்டும் வாங்குங்க. ஸோ இதுவரையும் நான் மேக்ஸுக்கு எந்த புக்குமே இதுவரையும் வாங்கினது கிடையாது. இப்போ தான் இந்த புக்கு ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருந்தேன். மேத்தமெட்டிக்ஸ் என்ன மாதிரி உங்களுடைய கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் எல்லாராலும் மேக்ஸை வந்து போட மாட்டாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுனால மேக்ஸ் படித்து தான் ஆகணும். அதனால் வந்து நம்ம மேக்ஸ் அப்படின்றத ரொம்ப கஷ்டமாக எடுக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ன்றது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு நாளைக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து ஒரு 2-3 நாள் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். அந்த மாதிரி டாபிக் வைஸாக வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்ஸு, ஒரு 50 சம்ஸு, அப்புறம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த அவ்வளோ சம்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த புக்கில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெஸ்ட்டு சஜஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு நான் கொடுக்குறேன். அண்டு இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு
இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இல்லை நீங்கள் ரயில்வேக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ எஸ்எஸ்சி எனக்கு வேணாம், ரயில்வே தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ரயில்வேல வந்து ஆல்ரெடி எல்லா சிலபஸும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கில் வந்து நம்ம மார்க் டெஸ்ட் போடும்போது ஒரு டெய்லி ஒரு டாப்பிக்கில் ஒரு புக்கு வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஒரு டாபிக் வைஸாக வந்து கொஷின்ஸை கவர் பண்ணும்போது ஸோ இந்த YCT உடைய RRB மேத்தமெட்டிக்ஸ் புக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம RRBயில் கேட்கக்கூடிய குரூப் டி NTPC ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதுக்கு ALP ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதுக்கப்புறம் RRB JE பேராமெடிக்கல் RPF கான்ஸ்டபிள் அண்ட் SI. ஓகேங்களா? எல்லா கொஷின்ஸும் இப்போ நம்ம இதுக்கும் இந்த புக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் SSC உங்களுக்கு வந்து இது வந்து ரயில்வேல கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதாவது இந்த NTPC குரூப் டி பேராமெடிக்கல் RPF கான்ஸ்டபிள் SI இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி டைப் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் ரயில்வேல என்ன கொஷின்ஸ் டைப் வைஸாக என்ன பேசிக்கில் கேட்பாங்களோ அந்த மாடலில் இருக்கும். இது SSC லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே இதில் மோஸ்ட் ஆஃப் எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்காம விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு புக்கு வாங்குங்க. ஒரு புக்கு வாங்கிட்டு அந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு புதுசாக எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னை பொறுத்தவரையும் மேக்ஸுக்கான ஒரு கம்ப்ளீட் புக். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுற புக்கு இதுதான். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ரயில்வேயில் இருக்கக்கூடிய RPF SI அண்ட் கான்ஸ்டபிள் இது ரெண்டுத்துக்கும் இப்போ படிச்சுட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய MTSக்கும் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த 2 புக்கும் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த புக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த புக்கு நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கோட PDF இருந்துச்சு. பட் ஆனால் அது ஜெராக்ஸ் போடுற காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கோட PDF YCT உடைய எல்லா புக்கோட PDFும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ RRBயில் இருக்கக்கூடிய YCT உடைய RRB மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இந்த எல்லா புக்கும் ஃப்ரீ PDF வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நான் அவங்களுடைய இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேரெக்டாக கூகுள் டிரைவோட லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிற காஸ்ட்டுக்கு வந்து இந்த புக்கே வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து நான் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு போங்க. உங்களால் எவ்வளோ சம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சால்வ் பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியோ இல்லை இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வாங்கி வந்து வீட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வாங்கி பேசிக்காக எல்லா டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இல்லை நீங்கள் ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் இதுவரையும் எந்த ஒரு அகாடமியிலும் படிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மிக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். என்னை பற்றி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன படிக்கிறேன், நான் எதுக்காக படிக்கிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் படித்தாலும் சரி ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு ஆன்லைனில் கோர்ஸ் வாங்கியோ இல்லை இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு புக்கு வாங்கி வந்து இந்த SSCக்கு படிச்சிருந்தா SSC மேத்தமெட்டிக்ஸ் கிரண் புக்கோ இல்லை RRB மேத்தமெட்டிக்ஸ் இந்த புக்கு YCT புக்கோ படித்தாலும் ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு புக்கை வாங்கி இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு நோட் போட்டு படிப்பீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு நோட் போட்டு ஸோ இப்போ நான் இப்படி தான் படிப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் போட்டு வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கே வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு எடுத்து வச்சுப்பேன். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எல்லா சம்ஸும் வந்து அவங்க நடத்தக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புக்கை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ என்ன டைப் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் அப்படி இல்லைனா வந்து ஸோ ரேஷியோவில் என்ன டாபிக் கவர் பண்ணுமோ அந்த டைப்பில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எடுத்து ஸோ நம்மளால் எவ்வளோ சம்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சம்ஸும் சால்வ் பண்ணும். ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதிகமாக சம் சால்வ் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்லேருந்து முடிங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் போங்க. நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகேங்களா? நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். ஓகேங்களா? உங்களில் ஒருத்தன் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடான விளாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பொறுத்து நான் அடுத்தடுத்து நான் டெய்லி என்னோட ஷெடியூல் நான் எப்படி படிக்கிறேன், நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இதுவரையும் யார் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் பாய் கைஸ்.